Hello foodies, welcome back to Homemade Cakes. இன்னைக்கு மாஸ்டர் ஷெஃப் ரெசிபியோட ரீக்ரியேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நம்ம எந்த ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவரி ஷூ. இது வந்து சஷின் செஞ்சுருந்தாங்க. நேற்று நல்லாவே காம்ப்ளிமெண்ட்டும் கிடச்சிருந்தது. இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு சாஸ் பேனில் 1/2 கப் மில்க் வந்து சேர்த்துருக்கேன். இது ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால். இதை வந்து திரும்பவும் சூடு பண்ணிக்க போகிறோம். ஸோ அதனால தான் ஒரு சாஸ் பேனில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது கூட 50 கிராம் பட்டர் வந்து சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். பட்டர் இந்த அளவுக்கு மெல்ட் ஆனதும் தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்து 1/2 கப்பு, நீங்கள் எவ்வளோ கப்பு வந்து மில்க் எடுக்கிறீங்களோ அதே கப் அளவால் நீங்கள் வந்து மைதாவை அளந்து எடுத்துக்கோங்க. 1/2 கப் மைதா வந்து சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கொழுக்கட்டைக்கெல்லாம் மாவு ரெடி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு இது வரும். அது அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் பட்டர் சேர்த்துருக்கிறதுனால ஒன்று சேர்ந்து நல்லா சுருண்டு வரும். அது அளவுக்கு நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று சேர வந்துருச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். இது ரொம்பவே சூடாக இருக்குது. இப்போ அதை ஆற வைக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளெண்டர் யூஸ் பண்ணி ரொம்ப வேகமாக வந்து பிளெண்ட் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீக்கிரமாகவே ஆறிடும். இதுக்கப்புறமா நம்ம 2 எக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எக்கு வந்து போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அடுத்த எக்கு சேர்த்துக்கோங்க. 2 எக்குமே ஒரே வாட்டி சேர்க்க வேண்டாம். ஒரு வாட்டி ஒரு எக்கை வந்து நல்லா மிக்ஸ் ஆனதும் அடுத்த எக்கு வந்து சேருங்க. உங்களுடைய மைதா மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி எக்கும் வந்து உங்களுக்கு மாறுபடும். ஸோ உங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எக்கு வந்து சேர்த்துக்கோங்க. 1/2 கப் மைதாவுக்கு 2 எக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நான் யூஸ் பண்ணது ரொம்பவே சின்ன எக்கு. ஸோ எக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இதை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பேக்கிங் ட்ரேயில் வந்து ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து லைன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு இந்த பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒரு பைப்பிங் பேக் யூஸ் பண்ணி போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒன்றுமே பெரிய வேலைலாம் கிடையாது. உங்கள் கிட்ட நாசில்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் பைப்பிங் பேக்கை ரெடி பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிவிட்டு ஒரே இடத்துல வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் கிடச்சிடும். ஸோ இன்றைக்கி ஓவனில் தான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். இல்லை நீங்கள் கேக்கெல்லாம் வந்து குக்கரில் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி கூட இதை நம்ம செய்ய முடியும். ஸோ அதெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. அதனால தான் நான் ஓவனில் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக காட்டுறேன். நீங்கள் குக்கரில் எப்படி கேக் செய்வீங்களோ அதே மாதிரி செய்யுங்க, உங்களுக்கு கரெக்டாக வரும். இதில் வந்துட்டு ஆல்ரெடி 10 நிமிஷத்துக்கு 180 டிகிரிக்கு நான் வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே வச்சேன். மிடில் ட்ராக்கில் வைக்கிறதுக்கு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக குக்காகி வரும். பேக் மோடில் வந்துட்டு 175 டிகிரி செல்சியஸில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சா போதும். எல்லாமே உங்களுக்கு ஈவனாக குக் ஆகி அழகாக பேக் ஆகி வந்துடுது. ஸோ பேக் ஆகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு வந்து நம்மளோட சேவரி ஷூ கிடச்சிருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் பேக் பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்குள்ளே நம்ம ஒரு டிப்பிங் வைக்கணும் மஷ்ரூம் யூஸ் பண்ணி. ஸோ மஷ்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஸ்பேனில் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப குட்டி குட்டிஸாக சாப் பண்ணியிருக்கேன், பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஒரு 1/4 கப். இது சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம். மஷ்ரூம் சேர்த்த உடனே உங்களுக்கு தண்ணி விட்டு வரும். இதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இந்த டிப்பிங்க்கு எவ்வளோ சால்ட்டு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்தா போதும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதில் வந்து மிளகு தூளும் போட போகிறோம், க்ரீன் சில்லியும் போட போகிறோம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு க்ரீன் சில்லியை இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மஷ்ரூம்லேருந்து இந்த மாதிரி தண்ணி விட ஆரம்பிக்கும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா எவாப்ரேட் ஆனதும் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா உங்கள்கிட்ட க்ரீம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. விப்பிங் க்ரீம் ஆர் ஃப்ரெஷ் க்ரீம், இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று சேர்த்துக்கலாம். ஆனால் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் இந்த க்ரீமை வந்து நீங்கள் சேர்த்துக்கணும். இல்லைன்னா கசந்துரும், அப்படியே கசப்படிச்சிரும் உங்களுக்கு. ஸோ அதனால் க்ரீமை குக் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அந்த சூட்டோடையே போடுங்க. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இல்லைனா உங்களுக்கு வந்து நம்ம சாப்பிடும் போது அந்த கசப்பு தன்மை தெரியும்.
நம்ம ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருந்தோம்ல மஷ்ரூம் க்ரீம் எல்லாம் சேர்த்து அது வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஸோ நமக்கு டிப்பிங்கும் ரெடி. டிப்பிங் எப்படி வந்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். பேக் சைடு வந்து ஒரு ஸ்ட்ரா யூஸ் பண்ணி ஹோல்ஸ் மாதிரி போட்டுட்டு அது உள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல கேப்பாக இருக்கும். அந்த கேப் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு பைப்பிங் பேக் யூஸ் பண்ணி டிப்பிங்கை வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். இதே மாதிரி நான் எல்லாத்துக்கும் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு கார்லிக் மயோ பண்ணியிருந்தாங்க மேலே வைக்கிறதுக்கு. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு எக்கு, 1 டீஸ்பூன் வினிகர், 3 கார்லிக், டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் பெப்பர் இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு வாட்டி கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்துட்டு சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்க்கணும், ஃப்ளேவர்டு ஆயில் சேர்க்க வேண்டாம். ஸோ ஆயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நீங்கள் ஆயில் சேர்த்துக்கணும். 200லேருந்து ஒரு 250 ml ஆயில் வந்து உங்களுக்கு தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நான் இது வந்து டீட்டெயில்டாக காட்டல, ஏன்னா மயோ எல்லார் வீட்லேயும் இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா அந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பிளெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எம்மியான கார்லிக் மயோ நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் பாருங்கள். ரொம்பவே ஈஸி. இதுக்கு ரொம்பலாம் ஐட்டம் தேவையே கிடையாது. ஜஸ்ட் மிக்ஸி ஜார் இருந்தால் போதும். இப்போ வந்து அது கூட ஒரு சாலட் மாதிரி வச்சுருந்தாங்க அந்த ஃப்ரெஷ்னஸ்க்காக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பில் வந்துட்டு நான் தக்காளி வந்து இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே இருக்க சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கேபேஜ் வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அந்த டிஷ்ஷுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் மெஷர்மெண்ட் சொல்லலை. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கேப்சிகம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு வந்து பார்த்து போட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் வந்து பெப்பர். நெக்ஸ்ட்டு வந்து லெமன் ஜூஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லா பக்கமும் அந்த உப்பு, காரம், லெமன் ஜூஸ் எல்லாமே சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நமக்கு ஃப்ரெஷ்னஸான அந்த சாலடும் ரெடி ஆகிடுச்சு. நமக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டிங் பார்த்துடலாம். ஒரு ஒயிட் கலர் பிளேட் எடுத்திருக்கேன். அதில் நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சுருந்த அந்த சாலட் வந்து சேர்த்துக்கலாம். ரேண்டமாக சேர்த்துக்கோங்க. ஃபில்லிங்ஸ் எல்லாம் சேர்த்து சேவரி ஷூ ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்துக்கலாம். சேவரி ஷூக்கு மேலே நம்ம வந்து அதை செஞ்சு வச்சுருந்த அந்த கார்லிக் மயோ வந்து ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் மாதிரி பண்ணி விட்டுக்கலாம். மயோ மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சில்லி பவுடர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது என்னன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் நான் வந்து இன்றைக்கி கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட ரெசிபி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சேவரி ஷூ நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு கூட கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். இந்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணது என்னோடய ஹஸ்பண்ட். அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ரொம்ப சூப்பராகவே வந்திருந்தது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வேறு என்ன ரெசிபி நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு வீடியோ போடணுன்னு என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் கண்டிப்பாக போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.